இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. சென்னை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த மின் கட்டணத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது பன்மடங்கு மின் கட்டணத்தை அதிகரித்திருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துவோர் என்றால் இப்பொழுது 2500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 67% மின் கட்டண உயர்வு. கடைகளுக்கு பீக் ஹவர்ல டபுள் சார்ஜ் மின் கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்கின்றது. அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு 1000 ரூபாய் வீட்டு வரி செலுத்துகின்றவாள் இன்றைக்கு 2000 ரூபாய் வீட்டு வரி செலுத்த வேண்டும் மாநகர பகுதியிலே. அதோட கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் நீங்கள் கடை வரி செலுத்த வேண்டும் இருந்தால் இப்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேண்டும். அது மட்டுமில்லாம ஆண்டுக்கு 6% இந்த வரிகள் உயர்த்தப்படுகின்றன. இதனால் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.